கிராமத்துல கண்ணன்றவன் வாழ்ந்துட்டு வந்தான். கண்ணன் ஒரு சமையல்காரன். இந்த ஊர்ல எந்த ஒரு விசேஷமா இருந்தாலும் கண்ணன் தான் சமையல் செய்வான். அதுவும் பிரியாணி செய்யறதுல கண்ணனை யாராலையும் மிஞ்ச முடியாது. இந்த ஊர் மக்கள்லாம் அவன் செய்யற பிரியாணிய ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பிரியாணி நல்லா இருக்கே, யார் பண்ணது? வேற யாரு, நம்ம கண்ணனா தான் இருக்கும். அவனை தவிர இந்த மாதிரி பிரியாணி யார் செய்ய முடியும்? அதானே பார்த்தேன். பிரியாணி இவ்வளோ டேஸ்டா இருக்கும் போதே நினைச்சேன் இது கண்ணன் செஞ்சதா தான் இருக்கும்ட்டு. ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்ல கண்ணன் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ என்னண்ணா சமையல் வேலைலாம் எப்படி போகுது? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாமே ரெடி ஆயிடும்பா. நான் பிரியாணி எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா? என்ன இப்படி கேட்டுட்ட? நீ செய்யற பிரியாணியை விட இவர் செய்யற பிரியாணி சூப்பரா இருக்கும். இவர்கிட்ட நீ கேட்டு கத்துக்கோ எப்படி பிரியாணி செய்யறதுன்ட்டு. அதெல்லாம் நான் ஒழுங்கா செய்வேன். சரி, எனக்கு வேலை இருக்கு, நான் போறேன்.